ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 கவி சாதுரியம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். பக்கம் 924 ஆரம்பிக்கிறது. ஓர் எழுத்தை எடுப்பதில் அர்த்த வினோதம். ஒரே ஒரு எழுத்தை ஒரு ஸ்லோகத்தில் அது வருகிற இடங்களெல்லாம் எடுத்து விடுவதால் நிந்தா ஸ்லோகமாக இருப்பது பெரிசாக புகழும் ஸ்தோத்திரமாக மாறிவிடுகிறது. சீதாராவண சம்வாத ஜரி என்று சாமராஜ நகர் ராமசாஸ்திரி என்பவர் எழுதியிருக்கிறார். காசி சௌகம்பா பிரசுரத்தார் அச்சு போட்டிருக்கிறார்கள். அதில் 18வது ஸ்லோகம் சீதையும் ராவணம் பேசிக்கொள்வதாக அமைந்திருக்கிறது. ஸ்லோகம்: ராவணன் சீதையிடம் ராமனை ஒரேடியாக நிந்தித்து ஸ்லோக ரூபத்தில் திட்டுகிறான். அதற்கு பதிலாக சீதை கல தம் அசக்ரத் மா ஸ்பிருசக்ரா என்கிறாள். போக்கிரியே, இப்படி அவரை உன் வார்த்தையால் திருப்பி திருப்பி தொடாதே என்று அர்த்தம். மேம்போக்கத்தான் அர்த்தம். கல போக்கிரியே, தம் அவரை, கிரா வார்த்தையால், அசக்ருத் திருப்பி திருப்பி, மா ஸ்பிருச தொடாதே. ராவணன் வாயால் நீ ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி பேசுவது அவரை எச்சிலால் தொடுகிறார் போல் சீதாதேவிக்கு அபச்சாரமாகப்பட்டது போல் இருக்கிறது. இது மேம்போக்கான அர்த்தம் என்றால் உள்ளே புகுந்து பார்த்தால் என்ன அர்த்தம்? அப்பொழுது தம் என்றால் அவரே என்ற அர்த்தமில்லை. தம் கிரா என்றால் த என்ற எழுத்துள்ள வார்த்தையால் என்ற அர்த்தம் ஏற்படும். போக்கிரியே என்று ராவணனை கூப்பிட்டு திருப்பி திருப்பி தகாரம் உள்ள வார்த்தையால் ராமரை தொடாதே என்பதாக பொருள் உண்டாகும். அவன் ராமனை என்னென்னவோ நிந்தித்தானே, அந்த வார்த்தைகளில் த நிறைய வருகிறது. அந்த தாவையெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு படித்து பார்த்தாயால் தெரியும் என்று உள்ளர்த்தம். அவன் சொன்ன நிந்தா ஸ்லோகம் என்ன? அதில் வருகிற தகாரத்தெல்லாம் நீக்கிவிட்டால் அதன் அர்த்தம் என்னவாகும்? அத்தல்பம் நித்ராளுகு ரஜனிஷு குலாக் துர்சுகதமஹ மகா காதர்யாட்யோ மனசி விதுத புரோஜ்வலயசஹ வதான் மாம்சாதானாம் பகு விமதலாபோ ஜனகச்சே கதம் ஸ்லோக்கியாய ராம என்று ராவணன் சொன்னது. இதில் கடைசி வரியிலே சீதை சொன்ன பதிலும் சேர்த்து அது முழு வரியாகி ஸ்லோகம் பூர்த்தி அடைகிறது. கதம் ஸ்லோக்கியோ ராமஹ கலதம் அசக்ரத் மா ஸ்பிருச கிரா. ராவணன் சொன்னதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஏ ஜனகபுத்திரியே, ராமன் ராத்திரியில் படுத்துக்கொள்கிறானே, அவனுக்கென்று ஒரு படுக்கை உண்டா? பெரிய திண்டுகள் போட்டுக்கொண்டு ஏக போக்கியங்களோடு காமுகனான ராவணன் சயனம் செய்ததை சுந்தரகாண்டத்தில் வர்ணித்திருக்கிறது. ஸ்ரீராமரோ இந்த சமயத்தில் தபஸ்வியைப் போல ஜடாமுகுடதாரியாக காட்டில் கட்டாந்தரையில் சயனம் செய்து வந்தார். அதைத்தான் ஒரு படுக்கை கூட வழக்கை இல்லாதவன் என்று எடுத்து காட்டுகிறான். ராமனுக்கு நல்ல வார்த்தை பேச வராது. இவனிடம் சரணாகதி பண்ணி சமாதானமாக பேசி தூது அனுப்பாததால் இப்படி சொன்னான் போல் இருக்கிறது. அல்லது இவனுக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாததால் தர்மங்களையே சதாவும் பரம அன்போடு பேசிக்கொண்டிருப்பவரை இப்படி தூற்றியிருப்பான். ராமன் தீன நிலையில் ரொம்ப ரொம்ப கீழே போய்விட்டான். பரதன் அர்ப்பணம் செய்த சாம்ராஜ்யத்தை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு தானாகவே சத்தியத்துக்காக வனவாசத்தை மேற்கொண்டவரை, மனநிலையில் எப்பொழுதும் ராஜாவாக இருந்தவரை இப்படி சொன்னான். ராமன் மகா பயந்தாங்கொள்ளி. இது முழு பொய். என்றைக்கோ ராஜகுமாரனாகி இருந்தபோது அவனுக்கு கொழுந்து விட்டெறிந்த கீர்த்தியெல்லாம் இப்பொழுது போய்விட்டது. ஏதோ சில ராட்சசர்களை அசட்டுத்தனமாக கொன்று ஏகப்பட்ட விரோதிகளை சம்பாதித்து கொண்டு விட்டான். இவன் எப்படி உயர்ந்தவன் ஆவான்? ராமன் என்பது 4ஆம் வரியில் வருகிறது. ரஜ நிஷு இரவில், அதல்பம் படுக்கை கூட இல்லாமல், நித்ராளு தூங்குகிறான், குவாக் கெட்ட வாக்கே உள்ளவன், துர்கத தம துர்தசையில் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு போனவன், மனசிலே மகா காதர்யாட்ய ரொம்பவும் கோழைத்தனம் மண்டி கிடக்கிறவன், விதுத புரோஜ்வலாயஷா பெரிசாக பிரகாசித்த புகழெல்லாம் போய்விட்டவன், மாம்சாதானாம் மாம்சபக்ஷிணிகளால் ராட்சசர்களை வதான் கொன்றதால் பகு விமதலாபோ மாறுபட்ட மனமுடையவர்களை சத்துக்களை மிகவும் அதிகமாக்கி கொண்டு விட்டவன். இப்படிப்பட்டவன் கதம் எப்படி ஸ்லாகிக்கத்தக்கவன் ஆவான்? ஜனகச்சே ஜனகபுத்திரியே என்று சீதையை கூப்பிடுகிறான்.
இந்த ஸ்லோகத்தில் ராமனை பற்றி அவன் சொல்லும் முதல் 3 வரிகளில் வரும் தாவையெல்லாம் எடுத்துவிட்டு பார்க்கலாம். ஆரம்ப அதல்பம் என்பது அல்பம் என்றதாகும். இப்படியே துர்கத தமவில் 2 தகாரமும் போய் துர்கம என்றாகும். அல்பம் நித்ராளுகு ரஜனிஷு குவாக் துர்கமஹ மகாகாரியாட்யோ மனசி விது புரோஜ்வலா யஷா வதான் மாம்சாதானாம் பகுவிமலா பௌ. இதற்கு என்ன அர்த்தம்? ராமர் ராத்திரியில் ரொம்பவும் சொல்பமாகவே தூங்குகிறவர். லோகத்தில் திருட்டு புரட்டு இல்லாமல் ரட்சிக்க வேண்டிய ராஜவம்சத்தினர் மிகவும் குறைவாகவே தூங்க வேண்டும் என்பது சாஸ்திர லட்சணம். தூக்கத்தை ஜெயிக்காமலே அர்ஜுனனுக்கு குடாகேசன் என்று ஒரு பெயர். குடாகம் என்றால் தூக்கம், சோம்பேறித்தனம். கெட்ட வார்த்தையால் அண்டவே முடியாதவர். நீ சொன்ன நிந்தை மொழிக்கு அவர் எட்டாதவர் என்று சீதை சொல்லாமல் சொல்கிறார். அவன் குவாக் துர்கத தம என்று 2 வசவுகளை சொன்னான். இப்பொழுது அது குவாக் துர்கம என்பதாக ஒரு பாராட்டு வார்த்தையாகிறது. கெட்ட வாக்கால் எட்ட முடியாதவர் என்று அர்த்தம். பெரிய காரியங்களை பற்றிய சங்கல்பங்கள் நிறைந்த மனமுள்ளவர். இன்னாருக்கு சிக்ஷை, இன்னாருக்கு ரட்சை, இப்படி தர்மங்களை நிலைநிறுத்தி காட்டணும் என்று லோகத்தையே தழுவதாக பகவத் அவதாரத்துக்கு உரிய பெரிய சங்கல்பங்களை கொண்டவர். சந்திரன் எப்படி சகலர் மனசையும் கண்ணையும் குளிரப் பண்ணிக்கொண்டு எங்கேயும் கீர்த்தியோடு இருக்கிறானோ அப்படி இருப்பவர். ராட்சசர்களை கொன்றதால் ரொம்பவும் தூய்மையான பிரகாசத்தை பெற்றுவிட்டவர். இப்படி அர்த்தம் ஒரே சவஸ்திரமாக மாறிவிடுகிறது. ரஜனிஷு அல்பம் நித்ராளு, இரவில் சொல்பமே தூங்குகிறவர். குவாக் துர்கமக, கெட்ட வாக்கால் அண்டுதற்கரியவர். மனசி மகா காரியாட்ய, மனசில் பெரிய காரியங்கள் நிரம்பியிருப்பவர். விது புரோஜ்வல யஷா, சந்திரன் போல் ஜுவலிக்கின்ற புகழையுடையவர். மாம்சாதானாம் வதம், ராட்சசர்களை வதம் செய்ததால் பகுவிமலா ஆபோ, மிகவும் நிர்மலமான பிரகாசம் பெற்றுவிட்டவர். ஆபா என்றால் பிரகாசம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம்.